ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷயம்மா சமையல். வெயிலோட தாக்கம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோதான் தண்ணி குடித்தாலும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் உஷ்ணம் என்னமோ நம்ம உடம்புல குறையிற மாதிரியே தெரியல. நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு மூலமாகவும் இந்த உஷ்ணத்துலேருந்து நம்ம உடம்பை நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்க முடியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம டே ஃபுல்லாக வேலை செய்கிறக்கான எனர்ஜியை கொடுக்கும். காலையில் அப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி கூலிங்காக ஒரு தயிர் சேமியா ரெசிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு வயிறு எரிச்சல் உஷ்ணம்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். வாங்க இந்த தயிர் சேமியா ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து ஒரு 250 ml அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததும் அந்த சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டு சேர்த்து விடுங்க. ஒன்றா போட்டிங்க அப்படின்னா ஒன்றா கொலன்னு வெந்து ஒரே இடத்துல நின்றும். 250 ml அளவு தண்ணி ஆட் பண்ணாலே போதும். எக்ஸஸாக சேர்த்திங்க அப்படின்னாலும் ரொம்ப வடித்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. கரெக்டாக இது ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். 2 நிமிஷம் இருந்தால் 3/4 பதம் தான் வேகும். 3/4 பதம் வெந்தாவே நம்மளுக்கு இந்த தயிர் சேமியாவுக்கு கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு மேலே விட்டிங்கன்னா சேமியா குழஞ்சி போயிடும், உதிரியாக வராது. சாப்பிட வந்து குலைவாக இருந்தால் தயிர் சேமியா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ உதிரியாக வரணுன்னா கரெக்டாக 2 நிமிஷத்தில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி வடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த 2 நிமிஷம் விடுறதுல 3/4 பதம் வெந்திருக்கும். அதோட சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சூட்லேயே வந்து இது ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்துடும். இப்போ வெந்து சேமியா எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் வந்து நம்ம உடனே தயிரெல்லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி பரப்பி விட்டு ஆற விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சேமியா ஆறிடுச்சு. தொட்டாவே பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம தயிரோடு கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சேமியா எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் 1/4 கப் அளவு பால் சேர்த்துறேன். இது கூட வீட்டிலே ரெடி பண்ணின கெட்டி தயிர் வந்து இப்போ ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். 2 கரண்டி இதுக்கு பத்தாது. இனிஷியலாக நம்ம இது மட்டும் சேர்த்தலாம். அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு மிச்சத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிருக்கும் பாலுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேமியாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 3 காஞ்ச மிளகாய், கிள்ள வேண்டாம் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தயிர் சேமியாவில் கொட்டிடலாம். இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே தயிர் சேர்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இறுகிரும், ரொம்ப டைட்டாயிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக தயிர் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி தயிர் வந்து உள்ளே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஒரு கை அளவு கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்க கேரட், கூட ஒரு 10 முந்திரி பருப்பு நான் அப்படியே தான் சேர்த்துறேன். நீங்கள் நெய்யில் வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உலர் திராட்சை 2 டைப்புமே சேர்த்துக்கலாம். க்ரீன் அண்ட் பிளாக் ரெண்டுமே உலர் திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஃப்ரெஷ்ஷாக உரித்து வச்சுருக்க மாதுளம்பழமும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரேப்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதையே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுக்கும்போது வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப கூலிங் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க ஃபுல் டே வந்து வெயிலில் நின்று வேலை செய்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா
ரொம்ப உஷ்ணம் தாங்க முடியாமல் வயிறு எரியிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்னிஷ்காக நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் மாதுளம்பழமும் சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பரான தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்றத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.